வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 8th மார்ச் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துலாம். லாவணி மற்றும் தமாஷா எந்த மாநிலத்தின் நடனம்? மகாராஷ்டிரா. நாட்ராஷ் மற்றும் மகாராஷ் எந்த மாநிலத்தின் நடனம்? மணிப்பூர். லாகோ மற்றும் பாலா எந்த மாநிலத்தின் நடனம்? மேகாலயா. கைவா மற்றும் சாங்லோ எந்த மாநிலத்தின் நடனம்? நாகாலாந்து. நாகாலாந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் அங்கமி, காரோ, கச்சாரி மற்றும் நிகிர். பிரணாப் முகர்ஜி, நானாஜி தேஷ்முக் மற்றும் பூபன் ஹசாரிகாக்கு 2019ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது கொடுக்கப்பட்டிருக்கு. குரு நானக் வகிகுரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குரு கிரந்த் சாஹிப் அப்படிங்கிற புத்தகமும் எழுதியிருக்காங்க. மத்திய அரசால் மாநில ஆளுநர்கள் நியமனம் அப்படிங்கிற விஷயத்த கனடா நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1905ஆம் ஆண்டு பனாரஸ்ல கோபாலகிருஷ்ண கோகலே தலைமையில நடந்துச்சு. தேவேந்திரநாத் தாகூர் இந்தியன் மிரர் அப்படிங்கிற செய்தித்தாள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சரமதி நாகாலாந்தின் மிக உயர்ந்த சிகரம். 5வது ஐந்தாண்டு திட்டம் 1974 இருந்து 1978 வரைக்கும் நிலுவையில இருந்துச்சு. இந்த 5வது ஐந்தாண்டு திட்டத்துல நாம 20 புள்ளி திட்டம், அதாவது 20 பாயிண்ட் ஸ்கீம் 1975ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தினோம். பண மசோதாக்கள் தொடர்பான சிறப்பு நடைமுறைய சரத்து 198ல சொல்லியிருக்காங்க. சரத்து 198. சர்தார் வல்லபாய் பட்டேல் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறையின் முதல் அமைச்சர். பில் எழுச்சி எதுக்காக நடந்துச்சுன்னு கேட்டா, ஆங்கிலேயர்கள் கந்தேஷ் அப்படிங்கிற இடத்த ஆக்கிபை, அதாவது பிடிச்சிட்டாங்க. அதுக்காக தான் பில் அப்படிங்கிற பழங்குடியினர் அவங்க இடத்த காப்பாத்திக்கணும், அதுக்காக வேண்டி ஒரு புரட்சி பண்ணாங்க. இது புரட்சி 1825 டு 1836 வரைக்கும் நடந்துச்சு. துவாலுவின் பிரதமராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஃபெலிட்டி டியோ. 2024ஆம் ஆண்டுக்கான மகாராஷ்டிர பூஷன் விருது பெற்றவர் யார்? பிரதீப் மகாஜன். இந்தியாவின் ஜன் ஔஷதி முயற்சியில் இணைந்த முதல் நாடு எது? மொரிஷியஸ். உலகளாவிய ஜெயின் அமைதி தூதுவர் என பெருமைப்படுத்தப்பட்டவர் யார்? ஆச்சாரியா லோகேஷ் முனி. இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் செல் படகை உருவாக்கிய நிறுவனம் எது? கொச்சி ஷிப்யார்ட் லிமிடெட். பாப் ஜோன்ஸ் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? டைகர் வுட்ஸ்க்கு இந்த விருது கொடுத்திருக்காங்க. ஆசிய பாராலிம்பிக் கமிட்டி விருதில் சிறந்த இளம் தடகள பட்டத்தை ஷீதல் தேவிக்கு கொடுத்திருக்காங்க. சிராக் ஷெட்டி மற்றும் சாத்விக் ராய் ராங்கி ரெட்டிக்கு மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது கொடுக்கப்பட்டிருக்கு. குதிரையேற்ற விளையாட்டுக்காக அர்ஜுனா விருது பெற்ற முதல் இந்திய பெண் திவ்ய கிருதி சிங். லியோனல் மெஸ்ஸி மற்றும் ஐட்டானா பொன்மதிக்கு 2024ஆம் ஆண்டின் சிறந்த ஃபிஃபா வீரர் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. நோரம் ரோஷிபினா தேவிக்கு சர்வதேச உஷு ஊட்டமைப்பின் ஆண்டின் சிறந்த பெண் தடகள வீராங்கனை விருது கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த மாநிலத்தின் சண்டி தார்காசி புவிசார் குறியீடு பெற்றுள்ளது? சோ சண்டி தார்காசி அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன மெட்டல் மாதிரி. சோ அதை வச்சு பேங்கிள்ஸ், வளையல்கள், மோதிரம் எல்லாம் செய்யலாம். இதுதான் அதோட எக்ஸாம்பிள். இந்த சண்டி தார்காசிக்கு இன்னொரு பேரு சில்வர் ஃபிலிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வெள்ளி ஃபிலிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த மாநிலத்தை சேர்ந்ததுன்னு கேட்டா ஒடிசா. ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த காஷிதாகாரி கைவினை, உஸ்தகாலா கைவினை, பந்தேஜ் கைவினைக்கும் புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்ந்த பஷோலி ஓவியம், பதர்வா ரஜ்மா, ரம்பன் சுலேகனி. ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த கோராபுட் கலஜீரா அரிசி, சிவப்பு எறும்பு சட்னி, ராயகட சல்வி. உத்தரகாண்ட் மாநிலத்தை சேர்ந்த பெரினா டீ, பிச்சுப்புட்டி துணிகள், லால் சவால் அரிசி. மேகாலயா சேர்ந்த லடாக் மஞ்சள், கரோ டமக் மண்டா, லார்னாய் மண்பாண்டம். மேற்கு வங்காளத்தை சேர்ந்த கருப்பு நுனி அரிசி, மோபன் தேன். எந்த நாள் உலக செவித்திறன் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் மார்ச் மாசம் 3ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து மாறும் மனநிலை. ஜனவரி கடைசி ஞாயிறு உலக தொழுநோய் தினம். பிப்ரவரி 1 இந்திய கடலோர காவல் படை நாள். பிப்ரவரி 10 உலக பருப்பு தினம். பிப்ரவரி 12 தேசிய உற்பத்தி திறன் தினம். பிப்ரவரி 20 மிசோரம் நிறுவன தினம், உலக சமூக நீதி தினம். பிப்ரவரி 21 சர்வதேச தாய்மொழி தினம். மார்ச் 1 பாகுபாடு இல்லாத நாள். சமீபத்தில்
எங்கு கற்கால குழந்தை புதைக்கப்பட்ட இடம் கண்டுபிடிக்கப்பட்டது? தமிழ்நாட்டுல செங்கல்பட்டுல தான் பழங்காலத்துல சேர்ந்த, அதாவது புதிய கற்காலத்தை சேர்ந்த ஒரு குழந்தை புதைக்கப்பட்ட நிலையில கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் கண்டுபிடிக்கல, அந்த குழந்தை பக்கத்துல ஒரு சின்ன மண்பாண்டமும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 2500 to 3000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த காலத்தை சேர்ந்ததுன்னு ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இந்த குழந்தையோட வயது கிட்டத்தட்ட 9ல இருந்து 11 வயது இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ தமிழ்நாட்டுல பத்தி ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். தமிழ்நாட்டுடைய 5வது யானைகள் காப்பகம் அகஸ்தியமலை. தமிழ்நாட்டுடைய 18வது வனவளங்கு சரணாலயம் தந்தை பெரியார். இந்தியாவின் முதல் போலீஸ் ட்ரோன் பிரிவு தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சிருக்காங்க. யானையை பாதுகாக்க செயற்கை நுண்ணறிவு அமைப்பை 8ஆம் எட்டு வாழையாற்றுல துவங்கியிருக்காங்க. கலைஞர் ஸ்போர்ட்ஸ் திட்டத்தின் கீழ் கிராம பஞ்சாயத்துகளுக்கு 12,000 விளையாட்டு கருவிகள் வழங்கப்பட்டிருக்கு. 950 கோடியில் குலசேகரப்பட்டினத்துல இஸ்ரோவுடைய 2வது விண்வெளி நிலையத்தை அமைச்சிருக்காங்க. ப்ரோ கபடி லீக் 10வது பதிப்பை வென்ற அணி எது? புனேரி பல்தான். சோ புனேரி பல்தான் இந்த ஹரியானா ஸ்டீல்ஸை தோக்கடிச்சு இந்த 10வது பதிப்பை ப்ரோ கபடி லீக் ஜெயிச்சிருக்காங்க. சிறந்த ரைடர் விருது அஷு மாலிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அமன் சக்ராவத் ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப்ல இந்தியாவின் முதல் தங்க பதக்கத்தை வாங்கியிருக்காரு. IBA பெண்கள் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப்ல நெத்து கங்காஸ் தங்க பதக்கம் வாங்கியிருக்காங்க. கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுல பஞ்சாப் பல்கலைக்கழகம் 3வது பதிப்பை ஜெயிச்சிருக்காங்க. பள்ளத்துருத்தி படகு குளம் 69வது நேரு டிராபி படகு போட்டியை ஜெயிச்சிருக்காங்க. பகவான் சிங் மற்றும் மகேஷ் குரானா பாங்காங் குறைந்த ஏரி மாரத்தானும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்தியா எந்த நாட்டுடன் பார்மோகோபோபா அங்கீகாரம் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? இந்திய நாடு சேர்ந்து நிகராகுவா நாடு சேர்ந்து இந்த மருந்துவியல் அப்படிங்கிற விஷயத்துக்காக கையெழுத்திட்டு இருக்காங்க. சிவில் விமான போக்குவரத்து துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியா மற்றும் நியூசிலாந்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. ஹைட்ரோ கார்பன் துறை ஒத்துழைப்புக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல இந்தியா கயானா நாடும் கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்திய நாடு கியூபா நாடும் டிஜிட்டல் பொது உள்கட்டமை ஒத்துழைப்புக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க.